ஏனுங்க எல்லாம் ஓகே தானுங்க. மெக்சிகன் ஸ்டைல்ல செம்ம கிரீமியான ஒரு ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் கடாயில பட்டரோ இல்ல ஆயிலோ விட்டுட்டு 2, 3 பூண்டு, பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் மைதா, ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா திப்பி இல்லாம கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 1 டம்ளர் பால் ஊத்துறோம். பாலும் ஊத்திட்டு ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மைதா கூட நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நூடுல்ஸை நல்லா வேக வச்சுட்டு அதையும் போட்டுக்கோங்க. நூடுல்ஸை போட்டோன்னே அந்த க்ரீமி வந்து அந்த க்ரீம் இருக்கிறது வந்து நல்லாவே சக் பண்ணிடும். ஸோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினீங்கன்னா மறுபடியும் உப்பு பார்த்துக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு பட்டரு, சீஸ் வந்து துருவியோ இல்லை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டு சுட சுட சாப்பிடுங்க. அப்போ தாங்க இதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஏன்னா நூடுல்ஸ் வந்து சீக்கிரம் அந்த க்ரீம் வந்து சக் பண்ணிடும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்டுங்களா?